கர்த்தரின் சத்தம். கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 20வது வசனம் இப்படி சொல்லுகிறது. அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே. இந்த வசனத்தில் வரக்கூடிய ஒரே ஒரு பதம் என்னுடைய சிந்தையை தொட்டது. என்ன சிந்தனை? அது என்ன வார்த்தை? ஐயப்படாதே. ஐயப்படுதல் அப்படின்னா பயப்படாதே என்கிற ஒரு அர்த்தம். எந்த சூழ்நிலையில் இது சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், தனக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிற ஒரு மனைவியாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய தாயால் கர்ப்பமானாள் என்கிற ஒரு செய்தி அவர்கள் கணவன் மனைவியாக இணைவதற்கு முன்பதாகவே கேள்விப்படுகிறான். இந்த செய்தியை கேள்விப்பட்ட மாத்திரத்திலே தன்னுடைய உள்ளத்திற்குள்ளாக குழம்பி கொண்டு கிடக்கிறான், தவித்து கொண்டு கிடக்கிறான். ஐயோ, எனக்கு இப்படிப்பட்ட ஒரு இழுக்கு வந்து விட்டதே, இப்படிப்பட்ட ஒரு அவமானம் எனக்கு வந்து விட்டதே என்று எண்ணிக்கொண்டிருக்கிறான். இப்படி அதை வெளிப்படையாக அந்த வீட்டுல போய் இப்படியெல்லாம் எனக்கு நீங்க துரோகம் பண்ணிட்டீங்களே அப்படிலாம் சொல்லாம மனசுக்குள்ளே அவன் சிந்தித்து கொண்டிருக்கிறான். மனசுக்குள்ளே அவன் சிந்தித்ததுனால வேதவசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய தூதன் அவனுக்கு முன்பாக தோன்றினார். அசிங்கப்படுத்த விரும்பல, தனக்குள்ளே சிந்திக்கிறான். ஆண்டவருடைய வார்த்தை அவனுக்கு வருகிறது, ஐயப்படாதே, அவளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே. சில சூழல்கள் உங்களை கலங்கடித்து கொண்டிருக்கலாம். ஏதோ நடக்கக்கூடாத சில காரியங்கள் நடந்து விட்டதே என்று எண்ணும் பொழுதெல்லாம் நீங்கள் மனம் குமரி கொண்டிருப்பீர்கள், மனம் பேதலித்து கொண்டிருப்பீர்கள். என்ன செய்வது என்கிற ஒரு தத்தளிப்பு உங்களுக்குள்ளே இருக்கும். இந்த நாளிலே அன்னைக்கு தூதனானவன் அந்த யோசேப்பை பார்த்து சொன்னதை போல ஐயப்படாதே. உங்க வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு ஆச்சரியமான காரியத்தை செய்ய போகிறார், ஒரு மகிமையான காரியத்தை செய்ய போகிறார், ஒரு மேன்மையான காரியத்தை செய்ய போகிறார். எனவே நீங்கள் எதற்கும் ஐயப்படாதீர்கள். ஆண்டு இறுதி நாட்களுக்குள்ளாக வந்திருக்கிறோமே, என்னுடைய வாழ்க்கையில இந்த காரியங்கள் எல்லாம் ஒரு நிவர்த்தி வராதா என நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். நீங்கள் எதை குறித்து கலங்குகிறீர்களோ அதை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாத, ஐயப்படாதே. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில நீங்க நினைப்பதற்கு மேலான ஒரு காரியங்களை செய்ய இருக்கிறார். கண்களை மூடுவோம். நல்ல ஆண்டவரே, பயப்படாதே என்று சொன்னவர் எங்க வாழ்க்கையில நாங்கள் பயம் இல்லாதபடி நடக்க நீர் போதுமானவராக இருக்கிறீர். அதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.